Dear students, this is 3 mark question. Find the cosine and sine angle between the vectors. என்ற இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கொசைன் மற்றும் சைன் கோணங்களை காண்க. இதான் கொஸ்டின். ஓகேவா? கொசைன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட் a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. இது கொசைன் ஆங்கிள், இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கொசைன் கோணம். சைன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டா வெக்டர் ப்ராடக்ட் modulus of a cross b modulus of a bar into modulus of b bar. This is the formula. கொசைன் கோணம், கொசைன் ஆங்கிள் அப்படின்னா டாட் ப்ராடக்ட். சைன் ஆங்கிள்னு சொல்லிட்டா வெக்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இடைப்பட்ட கோணத்தை காணுங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒன்று ஏ பார்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பி பார்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, பாருங்க. லெட் ஃபர்ஸ்ட் நான் கொசைன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். லெட் ஏ பார் ஈக்குவல் டு 2i bar plus j bar plus 3k bar, b bar equal to 4i bar minus 2j bar plus 2k bar. இப்போ a bar dot b bar முதல்ல a bar dot b bar. இது ரெண்டே பேருக்கு நான் 4 இன்ட்டு 2 8, 1 இன்ட்டு மைனஸ் 2னா மைனஸ் 2, 3 இன்ட்டு 2னா 6, 2 இன்ட்டு 4னா 8, 1 இன்ட்டு மைனஸ் 2னா மைனஸ் 2, 3 இன்ட்டு 2னா 6, 8 6 14, 14லேருந்து ஒரு 2 போச்சுன்னா 12. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ பார் வேணும். இது மாடுலஸ் ஆஃப் ஏ பார் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 1 square 3 square 4 plus 1 plus 9 root of 14. அடுத்து மாடுலஸ் ஆஃப் b bar வேணும். மாடுலஸ் ஆஃப் b bar 4 square root of 16 plus 4 plus 4 24. ஓகேவா? அடுத்தது the cosine angle. the cosine angle இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட cosine கோணம். இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. This is cosine angle, cosine கோணம். theta equal to cos inverse of a bar dot b bar எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 12. modulus of a bar வந்து 14, modulus of b bar வந்து root of 24. ஓகேவா? சுருக்கனா சுருக்கலாம். cos inverse of 12, இது ரெண்டுமே ஒரே root of எப்படி போட்டுக்கலாம். இந்த 14 2 into 7, 24 எப்படி பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 2 into 2 into 2 8 into 3 எப்படி பிரிக்கலாம்? 24 2 into 2 4 into 2 8 into 3 24 எப்படி பிரிச்சிருக்கேன். cos inverse of 12 by இப்போ ரெண்டு இது வந்து ஸ்கொயர் ரூட் இருபடி மூலம் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கிறேன். 2 2க்கு ஒரு 2, 2 2க்கு ஒரு 2, மீதி 7 into 3 21. இது கேன்சல் பண்ணால் 3. cos inverse of 3 by root of 21. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கொசைன் ஆங்கிள், இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கொசைன் கோணம். இப்போ அடுத்தது சைன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சைன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் a cross b வேணும். a cross b ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர் i bar j bar k bar by a bar உடைய காம்பனன்ட் 2 1 3, b bar உடைய காம்பனன்ட் 4 minus 2 2, i bar into 2 plus 6 minus j bar into 4 minus 12 plus k bar into minus 4 minus 4
இது போயிடுச்சு 2 plus 6 minus j bar into 4 minus 12 plus k bar into minus 4 minus 4 இது பெருக்குனா minus 4 minus 4 8 I bar இது minus 8 வருதா minus into minus na plus 8 j bar minus 8 k bar this is a cross b இப்போ இதுக்கு modulus of a cross b அப்படின்னு சொன்னா minus 8 k bar modulus na meaning root of 8 square minus 8 square நான் இங்கே எடுக்கிறேன் இடம் பத்தாது equal to root of 64 root of 12 19 இது முடிஞ்சா ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க 192 2 ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் 12ல 6 மறுபடியும் 3 ஆல கேன்சல் பண்ணா 2 ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் 18 12ல 6 மறுபடியும் 2 ஆல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் 8 மறுபடியும் 2 ஆல கேன்சல் பண்ணா 2 4 1 2 okay that is root of 1 2 3 4 5 6 3 4 5 6 3 இந்த ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மீன் 3 எவ்வளோ 2 into 4 into 2 8 root 3 இது modulus of a cross b ஓகேவா அடுத்த ஸ்டெப் தி சைன் ஆங்கிள் sin கோணம் theta equal to sin inverse of modulus of a cross b by modulus of a bar into modulus of a bar sin inverse of modulus of a cross b na 8 root 3 modulus of a bar எவ்வளவு வருது modulus of a bar கண்டுபிடிச்சிருக்கோம் root 14 root 24 root 14 root 24 sin inverse of 8 root 3 by root of 14 2 into 7 24 2 into 2 into 2 into 3 8 root 3 மொத்தம் 4 2 இருக்கு வெளியில எடுத்தா 2 2 3 into 7 21 இது கேன்சல் பண்ணா 2 sin inverse of 2 root 3 by 21 அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா காஸ்ல கண்டுபிடிக்கிறப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இது வெக்டர்களுக்கு இடைப்பட்ட திசையிலி பெருக்கல் ஸ்கேலர் ப்ராடக்ட் பண்ணிருக்கேன் மாடுலஸ் ஆஃப் a bar மாடுலஸ் ஆஃப் b bar cosine angle cosine சூத்திரம் theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar போட்டிருக்கேன் சுருக்கி இருக்கேன் எவ்வளவு வருதோ அவ்வளவு போடுது அடுத்து sin angle அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் வெக்டர் பெருக்கல் அப்போ a cross b கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் அப்புறம் the sin angle sin கோணம் theta equal to sin inverse of modulus of a cross b by modulus of a bar into modulus of b bar இதுக்கு வேல்யூ modulus of a bar நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் root 14 modulus of b bar னா root 24 இதை வெளியில எடுத்துருக்கேன் கேன்சல் ஆயிருக்கு 2 root 3 by 20 ஓகேவா that is the answer அப்போ cosine angle cosine கோணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் sin angle sin கோணம் சொல்லிட்டோம்னா வெக்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் this is 3 mark okay எக்ஸாம்பிள் சொன்னோம் அதுவும் ஒரு 3 mark if a bar equal to if verify question number 1 verify a bar and a bar plus b bar are perpendicular to each other a bar plus b bar ஒன்றுக்கொன்று செங்குத்து number 2
B bar and A bar cross B bar are perpendicular to each other. This is question. This is 3 mark. அப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியத்துக்கு எனில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. எனில் ஏ பாரும் ஏ பார் கிராஸ் பி பாரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து, பி பாரும் ஏ பார் கிராஸ் பி பாரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு கேட்குறாங்க. செங்குத்துனா என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்ச ஜீரோன்னு இருந்ததுன்னா தே ஆர் பெர்பெண்டிகுலர், ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? முதல்ல கிவன் கொடுக்கப்பட்டது ஏ பார், அடுத்த லைன் பி பார், A cross B, I bar, J bar, K bar. A bar என்ன வருதுன்னு பாருங்க, -3, 4, -7. B bar 6, 2, -3. ஓகேவா? இது IJK. A bar உடைய காம்பனன்ட், B bar உடைய காம்பனன்ட். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. I bar into இந்த காலம் நிரல் இந்த ரோ போயிடுச்சு 12. இப்படி பெருக்கிறப்போ நான் ஒரு மைனஸ் எடுக்கணும், -14, 14. நாம் ஒரு மைனஸ் எடுத்தால் +14 மைனஸ் ஜே பார் இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு +9 6 இன்ட்டு 7 6 42 ப்ளஸ் கே பார் இன்டூ -6 -24 -6 -24 பெருக்கும்போது நான் ஒரு மைனஸ் இருக்கும். 14 12 போனால் 2 ஐ பார், இது ரெண்டையும் கூட்டினா 51 ஜே பார் -30 K bar. இது என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், A bar cross B bar கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்தது சரி, இப்போ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னு சொல்லியிருக்கேன். அப்போ A bar லாம் A bar cross B bar கண்டுபிடிங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ். A bar -3I bar +4J bar -7K bar dot 2I bar 51J bar -30K bar. பெருங்க டாட் ப்ராடக்ட் எடுத்து I bar டாட் I bar உள்ள 2 இன்ட்டு 3 -6 4 இன்ட்டு 5 4 5 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் 210. அப்போ -210 ப்ளஸ் 210 ரெண்டு பக்கம் 0 வந்துருச்சு. 0 வந்து என்ன அர்த்தம், A பாரும் A bar cross B பாரும். therefore we prove A bar and A bar cross B bar are perpendicular to each other. A பாரும் A bar cross B பாரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். நம்பர் 2 செகண்ட் கேஸ். இந்த கேஸ் B பாரும் A bar cross B பாரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. அப்போ ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுங்க. B bar dot A bar cross B bar. B bar என்ன வருதுன்னு பாருங்க, 6I bar plus 2J bar minus 3K bar dot A bar cross B bar. A bar cross B bar என்ன வருதுன்னு பாருங்க, 2I bar minus 51J bar minus 30K bar. டாட் ப்ராடக்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் பெருக்குங்க. 6 இன்ட்டு 2 12 2 இன்ட்டு 51 102 minus 3 into minus plus 90 102 minus 102 0 வந்துருச்சு. ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து 0 வந்துருச்சு. therefore we prove B bar and A bar cross B bar are perpendicular to each other. B பாரும் A bar cross B பாரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னா ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். 0 வந்துன்னா they are perpendicular என நிறுவப்பட்டது. This is 3 mark. Okay. அடுத்த question. இது 3 மார்க் போட்டுக்கலாமா அல்லது 5 மார்க் போட்டுக்கலாம்?
Find the area of a triangle whose having the points A of 1, 0, 0, B of 0, 1, 0 and C of 0, 0, 1 as its vertices என்ற உச்சிகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பு காண்க. வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைடு கண்டுபிடிக்கணும். வெர்டிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சைடு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி இருப்பாங்க? திஸ் இஸ் இது ஏ பி சி. ஏனுடைய வெர்டெக்ஸ் 1, 0, 0. பியினுடைய வெர்டெக்ஸ் 0, 1, 0. AB bar cross AC bar. ஓகேவா? சி ரெண்டு வெக்டர் கண்டுபிடிச்சோம். வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we find AB bar, then we find AC bar. இந்த triangle ஃபார்முலா ஆஃப் இன்டு மாடுலஸ் ஆஃப் AB bar cross AC bar. This is the area of triangle. ஓகேவா? முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா இதான். அப்போ முதல்ல ஸ்டெப் லிஃப்ட் A of 1, 0, 0, B of 0, 1, 0, C of 0, 0, 1 are the vertices of triangle ABC என்பன முக்கோணம் ABCயின் உச்சிகள் என்க. their position vectors are அவற்றின் நிலை வெக்டர்கள். their position vectors are அவற்றின் நிலை வெக்டர்கள் 1i bar plus 0j bar 0k bar. position vector of B, position vector of C, C இன் நிலை வெக்டர் எழுதியாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைடு AB bar கண்டுபிடிக்கணும். AB bar position vector of ending point minus initial point B bar minus A bar. B bar minus A bar கழிச்சோம்னா minus I bar plus 1j bar plus 0k bar. This is AB bar. அடுத்து AC bar கண்டுபிடிங்க. AC bar C bar minus A bar position vector of ending point minus A bar. C bar minus A bar சுருக்குனா minus I bar plus 0j bar plus 1k bar. This is AC bar. இப்போ ரெண்டுக்கும் வெக்டர் ப்ராடக்ட் எடுக்கணும். AB bar cross AC bar equal to I bar J bar K bar. AB bar உடைய காம்பனன்ட் -1 1 0 -1 1 0. AC bar உடைய காம்பனன்ட் -1 0 1. ஓகேவா? AB bar உடைய காம்பனன்ட் -1 1 0. இங்க -1 0 1. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண I bar into இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு 1 -0. Then minus J bar into suppressing this column and this row -1 plus 0 plus K bar into 0 plus 1 1i bar plus 1j bar plus 1k bar. இது AB bar cross AC bar. இதுக்கு மாடுலஸ் AB bar cross AC bar equal to I bar plus 1j bar plus 1k bar. இதுக்கு மாடுலஸ் எடுத்தா root of 1 square plus 1 square என்னாச்சு 1 plus 1 plus 1 root 3. அடுத்த ஸ்டெப் இதை முடிச்சுட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC
முக்கோணம் ஏபிசியின் பரப்பு formula of into AB bar cross AC bar. This is the formula. Okay, of into AB bar cross AC bar என்னது root 3. That is a root 3 by 2 into square units. சதுர அலகுகள். Okay மா, சதுர அலகுகள் plural. அப்ப vertices கொடுத்திருந்தா என்ன பண்ணணும்? We have to find the side. எப்படின்னு பாருங்க. R vertices of triangle ABC என்பன முக்கோணம் ABC இன் உச்சிகள். Their position vectors are அவற்றின் முனை வெக்டர்கள், நிலை வெக்டர்கள். ஒன்று A bar, B bar, C bar. AB bar side கண்டுபிடிக்கிறேன். AB bar இந்த side கண்டுபிடிக்கிறேன். Then this side. AB bar எப்படி எழுதலாம்? We can write position vector of ending point minus initial point. B bar minus A bar. Reduce பண்ணிருக்கேன். minus I bar 1J bar plus J right. AC bar C bar minus A bar. C bar minus A bar. கழிக்கும் போது minus I bar minus 0J bar minus 0K bar. Reduce பண்ண minus I bar 0J bar plus 1K bar. இப்போ ரெண்டுக்கும் cross product. AB bar cross AC bar. IJK AB bar உடைய component AC bar உடைய component. expand பண்ணுங்க. இது போயிடுச்சு. 1 minus 0 minus J bar into minus 1 plus 0 plus K bar into 0 plus 1. 1 I bar minus into minus 1 plus 1 J bar plus 1 K bar. இதுக்கு modulus எடுத்தா root 3. Area of triangle ABC முக்கோணம் ABC இன் பரப்பு of into AB bar cross AC bar. இதனுடைய வேல்யூ root 3. மல்டிப்ளை பண்ணா root 3 by 2 ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள். ஓகே, அப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா we have to edges position vectors of the vertices எடுத்து side AB and AC கண்டுபிடிச்சு வெக்டர் ப்ராடக்ட் எடுத்து முன்னாடி ஆஃப் போட்டா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆச்சு. ஓகே, இதே டைப்ல ஒரு சம் ஹோம்வொர்க். பிகாஸ் இன் எக்ஸசைஸ் 8.4ல ஒரு சம் இருக்கு. எக்ஸசைஸ்ல 8.4 find the area of triangle whose vertices are. homework. homework 8.4ல find the area of triangle whose vertices are. இப்போ சொல்லி கொடுத்த அதே மெத்தட் போடலாமா? ஓகே, ரைட். அடுத்தது ஒரு 5 மார்க். இது ஒரு சம் ஹோம்வொர்க். Next one important 5 mark. 5 mark important 8.4 plus 7th question. If A bar, B bar, C bar are position vectors of the vertices of triangle ABC, so that area of triangle is முக்கோணத்தின் பரப்பு, so that area of triangle is of into A cross B plus B cross C plus C cross A. Also deduce the condition for collinearity of 3 points A, B, C. Okay, this is 5 more question. பாருங்க, முதல்ல A bar, B bar, C bar என்பன முக்கோணத்தின் முனைகள் எனில் முக்கோணத்தின் பரப்பு என காட்டுக. மேலும் அதிலிருந்து A, B, C என்ற 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை காண்க. இன்னொரு தடவை A bar, B bar, C bar என்பன முக்கோணம் ABC இன் முனைகள், முக்கோணத்தின் பரப்பு என காட்டுக. அதிலிருந்து 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை காண்க. ஓகே, A, B, C. இந்த
வெர்டிக்ஸஸ் எடுத்தீங்கன்னா ஏபி பார் கிராஸ் ஏசி பார் கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணத்தினுடைய வெர்டிக்ஸஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஏ பார் பி பார் சி பார் எடுத்துருக்கேன். கொண்டு வரலாமா? முதல் ஸ்டெப்பு எப்படி எழுதணும்? இதான் கொஸ்டின். 5 mark. Let A bar, B bar, C bar are the position vectors of the vertices of triangle ABC. தமிழ்ல A bar, B bar, C bar என்பன முக்கோணம் ABCயின் உச்சிகளின் நிலை வெக்டர்கள் என்க. ஓகேவா? அடுத்த ஏரியா ஆஃப் triangle ABC முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ என்ன சொல்லணும்? ஏபி பார் கிராஸ் ஏசி பார். இப்படி தான் எடுத்துக்கணும். ஏபி பார் கிராஸ் ஏசி பார். இந்த முக்கோணத்தின் பரப்புனா இந்த சைடு ஏபி பார் கிராஸ் ஏசி பார். இதை எடுத்தால் சிபி பார் கிராஸ் சிஏ பார் எடுத்துக்கணும். நான் இந்த வெர்டெக்ஸ் எடுத்திருக்கேன். ஏபி பார் கிராஸ் ஏசி பார். ஓகே, அடுத்த ஸ்டெப் ஆஃப் இன்டூ இந்த ஏபி பார் எப்படி எழுதலாம்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் கிராஸ். இது எப்படி எழுதலாம்? சி பார் மைனஸ் ஏ பார். சி பார் மைனஸ் ஏ பார் ஆஃப் இன்டூ வெக்டர் ப்ராடக்ட் பி கிராஸ் சி மைனஸ் பி கிராஸ் ஏ. இதை பெருக்கும் மைனஸ் ஏ கிராஸ் சி. மைனஸ் இன்டூ மைனஸ்னா பிளஸ் ஏ கிராஸ் ஏ. B cross C minus B cross E minus A cross C minus into minus na plus A cross A. இந்த A cross A க்கு வேல்யூ கொடுங்க. This is 0. Vector product of same vector is equal to 0. என்னுடைய வேல்யூ வந்து 0. அப்ப half into B cross C. இத டைரக்ஷனை மாத்துங்க. இப்படி டைரக்ஷனை மாத்துனா plus A cross B. இத டைரக்ஷனை மாத்துங்க plus C cross A. என்னுடைய வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. திசையை மாற்றிருக்கேன். மைனஸ் B cross A மாற்றி A cross B. இதை மாற்றி C cross A. என்னுடைய வேல்யூ வந்து 0. That is half into A cross B plus B cross C plus C cross A மாற்றி எழுதியிருக்கேன். This is the area of triangle ABC. இதுவே முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஆகும். ஓகேவா? ஏபிசியினுடைய பரப்பு. இப்போ கொலினியாரிட்டி அடுத்த இதுக்கு அப்புறம் செகண்ட் கேஸ். இஃப் தி பாயிண்ட்ஸ் A, B, C ஆர் கொலினியர். A, B, C என்ற புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால், அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அப்போ இங்கே ட்ரையாங்கிளே இருக்காது. அப்போ வாட் இஸ் த கண்டிஷன்? 10th படிச்சிருக்கோம். 3 points are collinear. 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைகின்றனன்னு சொன்னால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன வந்திருக்கு? ஆஃப் இன்டூ ஏ கிராஸ் பி பிளஸ் B cross C plus C cross E equal to 0. இந்த ஆஃப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 by anything cancel. இந்த ஆஃப் இங்கே வந்துச்சுன்னா 0 by anything cancel ஆயிடுச்சு. A cross B plus B cross C plus C cross E equal to 0. அடுத்த ஸ்டெப் இந்த மாடுலஸ். அடுத்த ஸ்டெப் ரூட் ஆஃப்னு வரும். மாடுலஸ் மீன்ஸ் ரூட் ஆஃப். அதுக்கப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டால் அந்த ரூட்டும் போயிடும். அப்போ தட் இஸ் இதை மாற்றி இப்படி எழுதலாம். A cross B plus B cross C plus C cross E. This is the condition for collinearity of 3 points. A, B, C. இதுவே 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை ஆகும். ஓகேவா? எப்படி சொல்றேன்னு பாருங்க. முதல்ல
let a bar, b bar, c bar are the quotient vectors of the vertices of triangle ABC. என்பன முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலை வெக்டர்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ AB பார் கிராஸ் AC பார். இந்த வெக்டர்ஸ் எடுத்தால் ஆஃப் இன்டூ AB பார் கிராஸ் AC பார். AB பார் எப்படி எழுதலாம்னு பாருங்க. B பார் மைனஸ் A பார். AC பார் C பார் மைனஸ் A பார் எழுதியிருக்கேன். உள்ள பெருக்க வெக்டர் ப்ராடக்ட் B கிராஸ் C மைனஸ் B கிராஸ் A மைனஸ் A கிராஸ் C மைனஸ் இன்டூ மைனஸ்னா ப்ளஸ் A கிராஸ் A. இதை பெருக்கினா B கிராஸ் C மைனஸ் B கிராஸ் A மைனஸ் A கிராஸ் C மைனஸ் இன்டூ மைனஸ்னா ப்ளஸ் A கிராஸ் A. இதுக்கு வேல்யூ வந்து 0. வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் சேம் வெக்டார்ஸ், இரண்டு வெக்டர்களுடைய பெருக்கல் வந்து 0 ஆயிடுச்சு. இந்த மைனஸ் எப்படி எழுதலாம்? திசையை மாற்றி எழுதலாம். ப்ளஸ் A கிராஸ் B. இந்த மைனஸை மாற்றலாம் நெகட்டிவ் வெக்டார்ஸ், திசையை மாற்றலாம். C கிராஸ் A ஈக்குவல் டு 0. ஒரு சொல் பண்ணி எழுதிருக்கேன். இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். This is the area of triangle ABC. இதுவே முக்கோணத்தின் பரப்பு. சரி, if the points அடுத்த கேஸ் செகண்ட் ப்ரூஃப் கொண்டு வரோம். if the points A, B, C are collinear, மூன்று புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. இந்த பாயிண்ட் வந்து இங்க வந்துருச்சு. they are laying in same line, same straight line. what is the condition for the points to be collinear? மூன்று புள்ளிகள், இந்த புள்ளி இங்க வந்துருச்சு, ஒரே நேர்கோட்டில் அமைதுன்னு சொன்னா here there is no triangle, முக்கோணமே இருக்காது. அப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. 10th நம்ம படிச்சது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு 0. if the points are collinear then the condition is area of triangle ABC equal to 0. முக்கோணத்தின் பரப்பு equal to 0. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆஃப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 into 1/2 கேன்சல் ஆயிடுச்சு. 0 into anything equal to cancel. இப்போ மாடுலஸ் இருக்கு. மாடுலஸ் மீன்ஸ் ரூட் ஆஃப்னு வரும், ரூட் வரும். அதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டால் அதுவும் போயிடும். அப்போ தட் இஸ் A cross B plus B cross C plus C cross C. புரியுதா? இந்த மாடுலஸ், மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வரும். அப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டால் அதுவும் போயிடும். தட் இஸ் A cross B plus B cross C plus C cross C. This is the condition for collinearity of 3 points. இதுவே A, B, C என்ற மூன்று புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை ஆகும். This is most important 5 mark question. Okay.